ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் நேயர்களுக்கு சரணாமுதம் வணங்கி மகிழ்ந்து பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆக முற்பிறப்பு, போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணணும் இப்போ அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போன்று முற்பிறப்பு ஒன்று இருக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்குறவங்க இருக்கின்றவங்களும் கேட்குறாங்க, இல்லைன்றவங்களும் கேட்குறாங்க. ஆக முற்பிறப்பு என்பது கண்டிப்பாக இருக்கிறது. எப்படி என்றால், புரிதொரு காலத்தில் நம்ம யூடியூப் சேனலில் நம்ம பேசியிருக்கேன், தியாகம் என்ற தலைப்பில் பேசியிருக்கேன். ஒரு காட்டில் இந்த வேடுவன் வேடிச்சு இருக்காங்க, ஒரு முனிவரை வச்சு பார்க்குறாங்க. முனிவர் உள்ளே வச்சுட்டு ஒரு ஆண் மட்டும் வெளியே இருக்கார். அவர் புலி அடித்து கொண்டுடுது. அவர் பெயர் ஆகுகன் ஆகுகி. இந்த ஆகுகன் ஆகுகியினுடைய தியாகத்தை மிச்சம் பொருட்டு அடுத்த பிறப்பாக இந்த ஆகுகன் என்பவர் நலனாக வந்ததாக புராண செய்திகள் கூறுகின்றன. ஆகுகி தமயந்தியாக வந்ததாக செய்திகள் கூறுகின்றன. இந்த முனிவர் தியாகம் செய்த முனிவர் என்ன செய்கிறார்? அவர் அன்னப்பறவையாக இருவரையும் சேர்த்து வைப்பதாக புராண கதை. இது ஒன்று. மற்றொன்று பார்த்தீர்கள் என்றால், பிரிதொரு சந்தர்ப்பத்தில் முன்னொரு காலத்தில் ஒரு திருடன், அவன் எந்நேரம் ஒரு கல்லை பார்த்து கொண்டே இருப்பான். ஒரு நாள் அந்த நட்டக்கல்லை பிடிங்கி தன்னுடைய குகையில் வைத்திருப்பான். இப்படியாக அந்த கல்லை பார்த்து கொண்டே இருந்த இடத்தில் அந்த கல்லிலிருந்து ஏதோ ஒரு ஆக்ரஷண சக்தி அவரை கவர்ந்தெடுத்தது. அப்படியே உயிர் பிரிந்தது. அந்த முற்பிறப்பின் தவ பயனாகத்தான் அடுத்த பிறப்பில் அவர் அருணகிரிநாதராக பிறந்தார் என்று வரலாற்று செய்திகளும் புராண செய்திகளும் சொல்லுகின்றன. ஆக இதுவும் முற்பிறப்பிற்கு ஒரு சான்று. ஆக அந்த குருச்சேத்திர போர் நடந்து கொண்டிருக்கும்போது மூன்றாவது சந்தர்ப்பமாக நினைவூட்டுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். குருச்சேத்திர போர் நடப்பதற்கு சற்று காலத்திற்கு பிறகு முன்னதாகவே தருமர், கிருஷ்ணர் இருவரும் அழைத்து சிவபெருமானிடம் பாசுபதாஸ்திரம் இருக்கிறது, அதை பெற்று வா. அடர்ந்த கானகத்தில் இவர் போய் தவம் இருக்கிறார்கள். அர்ஜுனன் அப்படி தவம் இருக்கின்ற தருணத்தில் சிவபெருமான் வருகிறார். என்ன வேண்டும்? சாமி, பாசுபதாஸ்திரம் தாருங்கள், இந்தா என்று தருகிறார். சிவபெருமானுக்கு ஒரு ஆசை. என்ன எப்போ பார்த்தாலும் மகாவிஷ்ணு மட்டும் கிருஷ்ணராக போயிட்டு அர்ஜுனன்கிட்ட விளையாடுறார், நம்மளும் அவங்க கூட விளையாடலாமே. ஒரு பண்டி முன்னு குறுகு நடுக்க ஓடுது. அது ஒரு வேடுவன் துடிச்சிட்டு போகிறான். அர்ஜுனன் நடந்து வரும்போது இதெல்லாம் நடக்குதுங்க. அப்போ பார்க்கும்போது வேடுவா 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 வேண்டி ஒரு விரட்டுகிறார். ஒரு அசரி வேடுவா என்று ஒரு இனத்தை குறித்து, ஒரு குலத்தை குறித்து நீ வைதாய் அல்லவா, நீ வேடுவர் குலத்தில் பிறப்பாயாக, சாமி சாமி என்று அலறுகிறார். யார்? அர்ஜுனன். கவலைப்படாதே, வெகு விரைவில் உன்னை நாம் ஆட்கொள்வோம். இந்த அர்ஜுன பெருமான் தான் அடுத்த பிறப்பு கண்ணப்பனையனாராக திண்ணனாக பிறந்து கண்ணை அப்பிய காரணத்தினால் கண்ணப்பனாக வந்தார் என்று புராண செய்திகளாக முற்பிறப்பு, பிற்பிறப்பு, அடுத்த ஒரு பிறப்பு எல்லாமே இருக்கின்றது. வழிபாவங்களுக்கு பயந்து மனிதன் வாழ்ந்தான் என்றால் நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி. அந்த மனசாட்சி, இறைவன் அங்கு தானே இருக்கிறான். ஆக மனசுக்கு பயந்து ஒரு மனிதன் வாழ்ந்து விட்டால் இறைவன் அவனை தேடி அருள் பாலிப்பான் என்று இந்த பக்தி சக்கரம் சேனல் நேயர்களுக்கு ஒரு செய்தியாக தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். பிறிதொரு சந்தர்ப்பத்தில் நாம் சந்திப்போம்.